விழுப்புரம் மாவட்டத்தில் சென்னை மற்றும் பாண்டிச்சேரியை இணைக்கும் கிழக்கு கடற்கரை சாலையில் ஈசிஆர் அமைந்துள்ள மரக்காணம் கடற்கரை தமிழகத்தின் மறைக்கப்பட்ட ஒரு இயற்கை பொக்கிஷமாகும். பொதுவாக மக்கள் நெரிசல் மிகுந்த கடற்கரைகளையே பார்த்து பழகியவர்களுக்கு மரக்காணம் ஒரு அமைதியான மற்றும் இதமான மாற்றத்தை தருகிறது. ஆரவாரமில்லாத கடல் அலைகள், கண்ணுக்கெட்டிய தூரம் வரை பறந்து விரிந்து கிடக்கும் வெண்மணல் பரப்பு என இயற்கை எண்ணெய் இங்கு தாராளமாக தன் அழகை வாரி வழங்கியிருக்கிறாள். மரக்காணம் கடற்கரையின் மிக முக்கியமான சிறப்பம்சம் அதன் தூய்மை மற்றும் அமைதியாகும். மெரினா அல்லது எலியட்ஸ் கடற்கரைகளில் காணப்படும் இரைச்சலும் வணிகக் கடைகளும் இங்கு அதிகமில்லை. இதனால் தனிமையை விரும்புபவர்களுக்கும் குடும்பத்துடன் தரமான நேரத்தை செலவிட நினைப்பவர்களுக்கும் இது சொர்க்கமாக திகழ்கிறது. கடற்கரையின் ஓரம் அமர்ந்து அலைகளின் ஓசையை மட்டும் கேட்டபடி நேரத்தை கழிப்பது மனதிற்கு பெரும் நிம்மதியை அளிக்கும். இந்த கடற்கரையை ஒட்டியுள்ள உப்பங்கழிகள், பேக் வாட்டர்ஸ் மற்றும் சதுப்பு நில பகுதிகள் ஒரு தனித்துவமான நிலப்பரப்பை உருவாக்குகின்றன. இங்குள்ள நீர்நிலைகளில் படகு சவாரி செய்வது சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு சிலிர்ப்பூட்டும் அனுபவமாகும். இந்த படகு சவாரியின் போது சதுப்பு நில காடுகளின் பசுமையையும் நீரின் அமைதியையும் ரசிப்பது மனதிற்கு புத்துணர்ச்சி அளிக்கும். இப்பகுதியில் உள்ள பல்லுயிர் சூழல் பலவிதமான சிறிய மீன்கள் மற்றும் நண்டுகளுக்கு வாழ்விடமாக உள்ளது. மரக்காணம் என்ற பெயரை கேட்டாலே பலருக்கும் நினைவுக்கு வருவது அதன் பிரம்மாண்டமான உப்பளங்கள்தான். தூத்துக்குடிக்கு அடுத்தபடியாக தமிழகத்தின் மிக முக்கியமான உப்பு உற்பத்தி மையமாக மரக்காணம் விளங்குகிறது. கடற்கரைக்கு செல்லும் சாலையின் இருபுறமும் வரிசையாக காட்சியளிக்கும் உப்பளங்கள் வெண்மேகங்கள் தரையில் இறங்கி வந்தது போல காட்சியளிக்கும். உப்பு உற்பத்தியாகும் முறையை நேரடியாக பார்ப்பது ஒரு கல்வி சார்ந்த அனுபவமாகவும் அமைகிறது. குறிப்பாக மாலை நேரத்து சூரிய ஒளியில் இந்த உப்பு குன்றுகள் மின்னும் அழகு காண்போரை கவரும். இயற்கை ஆர்வலர்களுக்கும் புகைப்படக் கலைஞர்களுக்கும் மரக்காணம் ஒரு சிறந்த இடமாகும். இங்கிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கழுவேலி ஏரி வெளிநாட்டு பறவைகளின் புகலிடமாக உள்ளது. பருவ காலங்களில், குறிப்பாக மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் பூனாரைகள், ஃப்ளமிங்கோஸ் உள்ளிட்ட அரிய வகை பறவைகள் இங்கு கூட்டம் கூட்டமாக வருகின்றன. இந்த பறவைகளை காண்பதற்காகவே பல சுற்றுலா பயணிகள் மரக்காணம் நோக்கி வருகின்றனர். சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு முக்கிய குறிப்பாக இங்கு பெரிய அளவிலான உணவகங்கள் அல்லது தங்கும் விடுதிகள் கடற்கரையிலேயே அமையவில்லை. எனவே தேவையான சிற்றுண்டிகள் மற்றும் குடிநீரை கையோடு எடுத்து செல்வது சிறந்தது. அதிகாலை அல்லது மாலை வேளைகளில் இந்த கடற்கரைக்கு செல்வது அதன் அழகை முழுமையாக ரசிக்க உதவும். முடிவாக, மரக்காணம் கடற்கரை என்பது வெறும் மணற்பரப்பு மட்டுமல்ல, அது உப்பளங்களின் உழைப்பையும் சதுப்புநில காடுகளின் பசுமையையும் கடலின் அமைதியையும் தன்னகத்தே கொண்ட ஒரு அற்புத தலம். பரபரப்பான நகர்ப்புற வாழ்க்கையிலிருந்து சற்று விலகி இயற்கையோடு ஒன்றிப்போக விரும்புபவர்கள் கண்டிப்பாக ஒருமுறை மரக்காணம் கடற்கரைக்கு செல்ல வேண்டும். இது ஒரு அமைதியான மற்றும் பசுமையான நினைவை தரும் பயணமாக அமையும் என்பதில் ஐயமில்லை.